2004 ஆண்டு நான் நினைக்காத ஒரு பாதையிலே கடந்து போகிற ஒரு சூழ்நிலை உண்டானது. உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு பாதை என் வாழ்க்கையில வரும்னு நான் நினைச்சே பார்க்கல. இங்கிருந்து 2000 நம்முடைய ஊரை விட்டு அருமனை தான் என்னுடைய சொந்த ஊர். ஸோ அருமனை விட்டு 2000 கிளம்பினேன். அப்போ என்னுடைய அப்பா என்னை அனுப்பும் போது ரொம்ப திட்டி தான் அனுப்பினாங்க. அப்படின்னு சொன்னாங்க, காசுன்னு என் முன்னாடி நின்றாத, அவ்வளவுதான், நீ எப்படி பண்ணுவேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சவால் விட்டு தான் அனுப்புனாங்க. அப்ப அந்த பைபிள் காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எத்தனையோ பாதையில ஆண்டவர் ரொம்ப அழகா நடத்தினார். சாட்சிகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். பைபிள் காலேஜில் ஆண்டவர் நடத்தின சாட்சி ரொம்ப வித்தியாசமா இருக்கும். பைபிள் காலேஜ் படிச்சு முடிச்சு பெரிய பெரிய அற்புதங்களை எல்லாம் பார்த்து காலேஜ் முடிச்சுட்டு இப்ப ஊழியத்திற்காக போய் என் கையில ஒரு சர்ச்சை கொடுக்குறாங்க. ரொம்ப அழகான சர்ச்சு, 150 பேர் விசுவாசிங்க. அந்த விசுவாசிங்களா அவ்வளவு நேசமான விசுவாசிங்க. திருச்சியில ஒரு திருச்சபை, அந்த சர்ச்சு கட்டப்பட்டிருக்குது. அழகான சர்ச்சு, அழகான பிஏ சிஸ்டம், நல்ல யூத்ஸ். இவ்வளவு அற்புதத்தை பார்த்த எனக்கு திடீரென்று ஒரு வியாதி வருது, மன போராட்டம் வருது. என்னால நிற்கவே முடியல அந்த இடத்துல. இதுவரைக்கும் விசுவாசமா இருந்தேன், ஆண்டவருடைய அற்புதத்தை நேருக்கு நேர் பார்த்தேன். ஆனா இப்போ ஆண்டவர் 2004-5 நடத்தினது என்னால ஜீரணிக்கவே முடியல. அவ்வளவுதான், தூக்கமே இல்ல, உடம்புல சுகமே இல்ல. எந்தெந்த இடத்துல எல்லாம் நான் சவாலா நின்னேனோ, எந்தெந்த இடத்துல பெரிய ஃபெய்த்தா அந்த விசுவாச வீரனா நின்னேனோ, அங்கெல்லாம் போய் கை கட்டி நின்னேன். அதான் ஒரு ஃபாஸ்டிங் பிரேயருக்கு ஒரு சர்ச்சில் போறேன். அந்த சர்ச் பாஸ்டர் எல்லாரையும் விட்டு என்ன சென்டரா நிக்க வச்சுட்டு எல்லாரும் கையை நீட்டி எனக்காக ஜெபம் பண்றாங்க. இயேசுவின் நாமத்தினால இவனுக்குள்ள இருக்கிற பிசாசு வெளியே வரட்டும்னு ஜெபம் பண்றாங்க. எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலை? ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டு பாஸ்டர் ஆகி ஜெபம் பண்ணி ஆர்டினேஷன் வாங்கி 100 பேர் பிலீவரா இருந்து அவ்வளவு பெரிய பாஸ்டரா இருந்து திடீர்னு இப்படி ஒரு 9 மாதம் என்ன நடக்குது, என்ன போயிட்டோம், நான் விசுவாசித்த ஆண்டவர் உண்மை உள்ளவரா? 1% நம்பிக்கை கூட இல்ல. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வரும்னு நான் நினைக்கவே இல்லை. நாகர்கோவில் ஜெயசேரன் ஹாஸ்பிட்டல்ல 7 நாள் அட்மிட். அங்கிருந்து திருச்சியில இருந்து வரும்போதே 7 நாள் அட்மிட் பண்ணாங்க. அந்த 7 நாளும் ஒரு நிமிஷம் கூட கண்ணு அப்படி மூடல. அவங்களும் நர்ஸ் எல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டு போறாங்க, தூக்கத்துக்கான மாத்திரை கொடுக்குறாங்க, தூக்கத்துக்கான இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. என்னால தூங்க முடியல. ஒரு பைத்தியக்காரன மாதிரி 9 மாதம் அலைஞ்சேன். 9 மாதம் நான் திரும்பி வருவேன், திரும்ப ஊழியம் செய்வேன், திரும்பி சாட்சி சொல்லுவேன். இந்த நம்பிக்கை எல்லாம் 1% கூட இல்லை. ஆனா ஆண்டவரை தூசிக்கல, ஆண்டவரை வேண்டான்னு சொல்லல. நித்திய ஜீவனுக்கு பாத்திரமா இருந்தா அந்த பரலோகத்தை மட்டும் எனக்காக கொடுத்துருங்க, அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க ஆண்டவர், என்னதான் ஜெபம் பண்ணேன். ஆனா ஆண்டவர் திரும்ப எடுத்தார், ஆண்டவர் திரும்ப கட்டினார், ஆண்டவர் திரும்ப ஊழியத்தை கொடுத்தார். சின்னதா கொடுக்கல, ரொம்ப பெருசா கொடுத்தாரு. ஆனா அந்த 9 மாசத்தினுடைய வாழ்க்கை இன்னைக்கு சின்ன சாட்சியா இல்ல, இன்னைக்கு ரொம்ப பெரிய சாட்சியா இருக்குது.